நாங்கள் இளைஞர்கள் நாங்கள். என் திட்டம் நாசமா போச்சு. நீ என்னையே சொல்லு. பின்ன என்ன, நான் உன்ட்ட என்ன செய்ய சொன்னேன், நீ என்ன செஞ்சிருக்க? சதீஷும் அர்ச்சனாவும் சந்திப்பாங்க, அப்பதானே தப்பிக்கணும். படம் மறுபடியும் தப்பு தப்பாவே சொல்லு. நீ என்னடா இவ்வளவு முட்டாளா இருக்க? பாருடா, நேத்துக்கு ரகுட்ட சொல்லியிருந்தனா ஓடி போய் அவன் வீட்டுக்கே சேர்ந்திருப்பான். நீ தப்பா சொன்னதும் இல்லாம அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுறியா? இல்லையா அப்படின்ன, நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? சதீஷும் அர்ச்சனாவும் அங்க மொதல் வந்துருட்டோம், அதுக்கப்புறம் அங்க சிக்கரவையும் நான் கூட்டிட்டு வரேன். அந்த ராத்திரி நேரத்துல அவங்களை அங்க பார்த்தாக்கா தப்பா நினைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னனா இல்லையா? அதானே நடந்தது. போடா, அவங்கள அங்க பார்த்ததும் சிக்கரவி அவங்களை தண்டிக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்பதான் நீ அங்கிருந்து வெளியா இருக்கணும். சரியா, செக்யூரிட்டி வேற அந்த டைம் ரிப்போர்ட் பண்ணுங்க. நீதான் நான் வருத்து முனி விளையாட்டிய, அதனாலதான் அர்ச்சனா அவனை பாத்துருச்சு. இவன் எதுக்கு பிரயோஜனம் இல்ல, தண்டனை அனுப்பிக்கதான் லாய்க்கு. யாரோ நான் மாட்டணும்னு நினைக்கிறாங்க. உன்னால தாண்டா சதீஷ மாட்டி விட முடியாம போச்சு. அவன் தப்பே செய்யறனாலும் செக்கு எப்போதும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சிருப்பாங்க. சரியா சொன்ன ரகு, நீ தாண்டா என் திட்டத்தெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்க. அப்ப நீ இனிமேல ரகு வச்சு சதீஷ பழி வாங்கு, என்ன விடு. பரவாயில்ல சூர்யா, ஒன்னும் செய்ய வேணாம். ஏன்னா செகுலாம் இவன் மேல ஒரு கண்ணா இருப்பாங்க. ஆமாண்டா, நீ சொல்றதுதான் சரி. ஏ மணி, இதுக்கு கொஞ்ச நாள் விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓ, அப்ப நானும் இப்ப கெட்டவன்? டே, எங்களுக்கு இல்ல, டீச்சருக்கு. இனிமேல டீச்சர் உன்னை பாத்துக்கிட்டே இருப்பாங்க, நானும் ரகுவும் சதீஷ பாத்துக்கிட்டே இருப்போம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன், உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமா. மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்ம இந்த சமய வகுப்புல தேவாரம், பஜனை, சமயத்தை பத்தி நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அனைவரும் நாளைக்கு நம்ம ஆலயத்துல சந்திப்போம். தொடர்ந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமையும் இதே போல சமய வகுப்பு நடக்கும். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு இன்பமே சூழ்க, இன்பமே சூழ்க, இன்பமே சூழ்க. சரி, எல்லாரும் புறப்படலாம். அர்ச்சனா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ஏன் சூர்யா பாக்கணும்? சூரியனை பாக்கணும்னு கீர்த்திகா கிட்ட சொல்லியிருக்கான், அதனாலதான். அதை நீங்க நம்பிட்டீங்க? அதனால இல்ல, சூர்யா சதீஷ் மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கதான். சே, அவன் எல்லாத்தையும் ஏமாத்திருக்கான்ல. உன்னையம்மா என்ன சொல்ற? அப்ப இதெல்லாம் ஒரு செட்டிங் தானா? இதெல்லாம் சூர்யாவோட லீலைகள். கீர்த்திகா என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு சந்தேகமா தான் இருந்தது. சரி, என்னதான் நடந்துட்டு போகுதுன்னு போனேன். அங்க போய் பார்த்தாக்கா சம்மந்தம் இல்லாம மணி. ஆனா உண்மையாவே சூர்யா என்னதான் செய்ய பாத்திருக்கான்னு யூகிக்கவே முடியல. அவ ஏன் அங்க ரெண்டு பேரையும் வர சொன்னா? மணியா அந்த நேரத்தை தப்பிக்கணும்? அதே நேரத்துல ஜூர்ல தேவையும் கூட்டு வந்திருக்கான். மணி ஓட போறது கண்டிப்பா சூர்யாக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா அவனையும் ஏன் கட்டி கொடுக்கணும்? ஒருவேளை மணி எங்கேயிருந்து போக கூடாதுன்னு அப்படி செஞ்சிருப்பானோ? சான்ஸே இல்ல. சூர்யாக்கு தேவைப்பட்டா கூட்டாளி. இப்பதான் அவனுக்கு புது கூட்டாளி இருக்கானே. யாரு? ரகுவா? அவன் தான் சூர்யா கூட சுத்திக்கிட்டு இருக்கானே. என்னமோ நடந்திருக்கு. இத நம்ம ரவி கிட்ட தான் சொல்லணும். வேணா அர்ச்சனா. டேய், நீ திருந்தவே மாட்டடா. ஏன் சதீஷ்? பிரச்சனையை இதோட முடிச்சுக்குவோமே. பாப்போம்.
மாதிரி நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? போடா, வீட்டில் இருந்தாலும் எனக்கு எங்கள் அப்பா நாசே வாங்கி கொடுத்துருப்பாரு. இங்கே வந்து அதான் சாமான் இதான் சாமான்கிட்டு. நீ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறனால தான் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் உன்னால செய்ய முடியல. அப்புறம் எப்பறம் நம்ம நல்ல மார்க்ஸ் வாங்குறது? டேய், சமைக்கிறதுல என்னடா மார்க்ஸு? சமைச்சா சாப்பிட போகிறோம். டேய், இந்த சாப்பாடை விட்டா அப்புறம் உனக்கு வேற சாப்பாடு கிடைக்காது. பரவாயில்லடா, நான் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். அங்க பாரு, என்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த காட்டில் எதுவும் செய்யலாமா? அதான் ஆக்டிவிட்டி பண்ண வந்திருக்குமே. டேய், அவன் சொல்றது சதீஷை பத்திடா. ஆமா தானே? சரியா சொன்னடா. என்னத்தான் யோசிக்கிற நீ? ஏதாவது இருந்தா தானே யோசிப்பாங்க. ஐயோ. டேய் சரி அடி, என் குரூப் இடம் பிடிச்சிட்டானுங்க. நம்ம போறேன். அப்புறம் ஜாயின் பண்றேன். பாத்துக்க அவனை. ஓகேடா ஓகேடா. சூர்யா, இப்போ உனக்கு அவன் முக்கியமாயிட்டான்ல? டே, அப்பெல்லாம் இல்லடா. ஆனா நீ ஏன் மாதிரி இல்லல்ல, அதான் பிரச்சனையே. இல்ல, நானும் அவன் மாதிரி தான். எங்க நீ என் கூட இருக்கிறதுனாலதான் எல்லாமே சொதப்பலாகுது. நீ தானே என்ன இப்படி ஆக்கிட்ட. நானா என்ன வளர்ற? உனக்கு நான் நிறைய கத்து கொடுத்துட்டேன். ஆனா நீ ஒன்னும் இப்படியே தான் இருக்க. என்ன பாக்குற? J, kali ni kumpulan kita mesti dapat markah paling tinggi sekali je. Saya rasa sehingga sekarang kumpulan kita yang paling tinggi kan? Memanglah J, kita nombor 1. Kumpulan Satish nombor 2. Surya nombor 3. Yelah. Okey, set. Tengok, masak ke? Masin sikit lah. Masin? Apa? Kayu ni kot. Iya ke? எல்லாம் ஓகே தான். இன்னும் 3 வாரம் தானே, அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். நான் வீட்டுக்கு வந்ததும் வேலை செய்ய போறேன். நீ அதுலயே இருடா, எஸ்பிஎம் ரிசல்ட் வந்துரும், மறந்துடாத. நான் அதுக்கு இடையில வேலை செய்ய தான் போறேன். செய், வேணான்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய சண்டை போடுவேன். அதான் சண்டை போடுற ஆளு தான் வரல. அப்பா வராதது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அவருக்கு கூட்டி வந்துடாதுக்கா. நீ எப்பதான் அப்பாவை புரிஞ்சுக்க போற? அவரே உடம்பு சரியில்லாம இருக்காருடா. நீ வேற அவரை கரிச்சு கரிச்சு கொட்டாத. பாரு, அம்மாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் அவன் அவ்வளவு தூரம் வேலைக்கு போயிட்டு வருது. என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அம்மா சொல்றது சரிதானே. பக்கத்துல இருந்தா ஆபத்து அவசரத்துக்கு உதவியா இருக்கும். அத மனசுல வச்சுதான் நான் வேலையை மாத்தணும்னு முடிவு பண்ணேன். இப்பெல்லாம் அண்ணனுக்கு நிறைய நேரம் இருக்கு. இப்போதைக்கு நேரத்தை எல்லாம் டிவி பார்த்தே வீணாக்குறேன். பரவாயில்லண்ணே, இப்பதானே மாத்திருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது தானே. போய் சொல்றான், எல்லா வேலையும் அவன் தான் செய்யறான். மொத்தத்துல அம்மாவுக்கு நிறைய ஓய்வு. இந்த விஷயத்துல அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணே. கேக்குறான்டா, இனிமே நீ சொல்றது தானே. நான் அப்படி சொல்லலப்பா. நீங்க ஏன் எல்லா பிரச்சனையும் உங்க தலையில போட்டிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும்ல. நீங்க முதல்ல நம்பிக்கை வைங்க, அப்பதான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்பிக்கையா வேலை செய்வாங்க. சரிடா, என்னமோ நீ சொல்ற. சரி, அந்த மாதிரி நடந்துக்கிறேன். நாங்கள் இளைஞர்கள், நாங்கள்